உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குரு பகவான். குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில், நம்ம ராசி கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவர் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார். பொதுவாகவே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், திருமணம் எப்போது நடைபெறும், நம்ம வாழ்க்கை நல்ல வசதியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தான் பேசுகிறார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு பகவான் லக்னம் என்று குறிப்பிடக்கூடிய இடத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ. இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு வருது. கோடி கோடியாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் கோடி கோடியாக பணம் வரும். குடும்பத்தில் பெரியவங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா, அப்போ நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டணும், லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா அங்கே குரு பகவான் அருள் வேணும். நம்ம ஜாதகத்தில் இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ ரிஷபராசியில குரு இருக்காரு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷபராசி இதான் உங்களுடைய இரண்டாவது ஸ்தானம். இந்த இரண்டாவது ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க முதல்ல கலைகளில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல தன பிராப்தி வரும். இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உடைய வீடு. மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாம் வீடான ரிஷப வீடு சுக்கிரனுடைய ஆதிக்கம் உடைய வீடு. இந்த வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அது நல்ல ஸ்தானம் நம்ம எடுத்துக்கிடல. ஆனா கலைத்துறையில உங்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கும். இப்ப சுக்கிர பகவான் அங்க இருக்கிறாருன்னா முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரனுடைய அனுகூலத்தினால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது மிக முக்கியமானது. யங் ஏஜ்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பலருக்கு குரு பகவான் அந்த ஸ்தானத்துல, நீங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, ரிஷப ராசியில குரு பகவான் இருக்காரு. அப்படிங்கும் போது இந்த குரு பகவானுடைய அருளினாலே உங்களுக்கு யங் ஏஜ்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி எப்படிப்பட்ட எதிரிகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அந்த எதிரிகளை நீங்க அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லாட்டா உங்களுடைய நல்ல குணங்களால எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் பலருடைய ஜாதகத்துல நீங்க பார்க்கலாம். சுகர் கம்ப்ளைண்ட் சிலருக்கு இருக்கும். இந்த ரிஷபத்துல குரு இருந்து மேஷ லக்னத்துல ஒருவர் பிறந்திருக்காரு சொன்னா சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, வயத்துல கொழுப்பு சேருது, அடி வயத்துல கொழுப்பு சேருது, ஃபேட்டி லிவர் அதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அப்போ உங்களுடைய இரண்டாவது ஸ்தானத்துல, அதாவது லக்னத்துக்கு இரண்டாவது ஸ்தானத்துல இப்படி குரு பகவான் இருக்கிற போது இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் பலருக்கு வருது. ஆனா கண்கள் மிக அழகான கண்களாக இருக்கும். இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்கள் மிக அழகாக இருக்கும். அந்த அகலமான பெரிய கண்களாக கண்கள் இருக்கும். பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்களேன், அந்த பேச்சுல ஒரு இனிமை இருக்கும். நான் நல்லதைத்தான் அவர் பேசுவார், ரொம்ப ஆசீர்வாதமான பேச்சு அப்படின்னு. சிலரை பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா இருன்னு நம்மளை வாழ்த்துறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்றபடியே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. அவங்க வாழ்த்துவதற்கு தகுதியுடையவர்கள். எல்லோரும் எல்லாரையும் வாழ்த்திட முடியாது. அந்த நல்ல குணங்கள் இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்துகிற போதுதான் அந்த வாழ்த்து பலிக்குது. சிலருடைய காலில் விழுந்து கும்பிடுறோம், நம்ம கும்பிட்டா காரியம் நடக்குது. சிலருடைய காலில் விழுந்து கும்பிடுறோம், ஒண்ணுமே பலிக்க மாட்டேங்குது அவங்க வாழ்த்துறது. அப்படின்னா நல்ல மனம் உடையவர்கள், நல்ல குணம் உடையவர்கள், நல்ல வாக்கு உடையவர்கள், இவர்களுடைய வாழ்த்துக்கள் பலிக்கும். அப்படி இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற போது உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுடைய வாழ்த்துக்கள் அங்க பலிக்குது. அது ஒண்ணு. அதே போல என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில வரக்கூடிய கண்டங்கள், கஷ்டங்கள், இவை எல்லாத்தையும் அந்த குரு பகவான் போய்கிடுறார். பொதுவா பெரிய துயரங்கள்ல இருப்பாங்க, பெரிய வருத்தங்கள்ல இருப்பாங்க, வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய துணை கிடைக்கிற போது அந்த கண்டத்தை கடந்துடுறாங்க. மிகப்பெரிய ஆபத்துக்களை எல்லாம் கடக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த குரு பகவான் கொடுக்கிறார். அதுதான் பெரிய விஷயம். இரண்டாவது, நல்ல பண வரவு சேரும். திடீர் பண வரவுகள் சிலருக்கு வரும். சாதாரண நிலையில் இருப்பாங்க. வாழ்க்கையுடைய வசதியின் உச்சத்தை தொடக்கூடிய பலருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டாம் இடத்துல அந்த குரு பகவான், இப்ப ரிஷபம் எடுத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செல்வ நிலையை கொண்டு கொடுத்துருவார். அடுத்து ஒரு வேலையை எதிர்பார்க்கிறீங்க, நல்ல வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா, பினான்சியல் செக்டார்ல பலருக்கு நல்ல வேலை கிடைக்குது. டீச்சிங் ப்ரொஃபஷன்ல பலர் இருக்காங்க. அதே போல நீதித்துறையில பலர் பணியாற்றுகிறார்கள், வங்கி துறையில பணியாற்றுகிறார்கள், தனியார் துறையில உயர் பதவியில் பலர் இருக்கிறார்கள். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லாம குழந்தை பாக்கியம் வந்துடும். எப்படியாவது வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தடை தாமதம் இருந்தாலும், இல்லை நீங்க மருத்துவ ஆலோசனை எடுத்து உங்களுக்கு குழந்தைங்களாலும் சரி, எப்படியாவது குழந்தை வாக்கியம் அமையும். அந்த யோகம் கிடைக்குதுங்க இந்த குரு பகவானுடைய அருளினாலே.
நல்ல குழந்தை பாக்கியம் என்ற யோகம் கிடைக்குது. பொதுவாக ஜாதகத்தில் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் சொன்னால் 5ஆம் இடத்தின் அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அந்த 5ஆம் இடத்தின் அதிபதி நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம். சிலருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு ராகு சேர்ந்திருக்கும், குழந்தை பாக்கியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த குரு தனித்த குருவாக இருந்தாலும் அது நல்லதா யாரும் பாராட்டுறது இல்லை. அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிறாங்க. ரிஷபத்துல குரு அது நல்ல ஸ்தானமாகவும் நம்ம எடுத்துக்கிடல. ஆனாலும் 2ஆம் இடத்தில், ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார் சொல்லும் போது நம்முடைய வாக்கு நல்லா இருக்கு, நம்முடைய நடவடிக்கைகள் நல்லா இருக்கு, நல்ல பெயர் பெறுகிறோம், சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு நம்ம வருகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வளவு நேரம் நம்ம ராசியில இந்த குரு பகவான் நம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தா, எந்தெந்த ராசியில இருந்தா என்ன பலன் நம்ம சொல்லிட்டு வரோம் பாருங்களேன். இந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில தருவார், நல்ல குழந்தைகளை தருவார், நல்ல எண்ணங்களை தருவார். அப்ப இந்த குரு பகவானை நம்ம மேன்மைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகபோகமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லவங்கன்னு பேர் எடுப்போம் சொசைட்டியில. அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணும். நவரத்னங்கள்ல புஷ்பராகம் இருக்கு பாருங்களேன். இந்த புஷ்பராகத்தை ஆள்காட்டி விரல்ல மோதிரமா போடணும். தங்கத்துல தான் அதை மோதிரமா போடணும், வெள்ளியில போடக்கூடாது. புஷ்பராகம் டாலர் போடலாம், புஷ்பராகத்துல தோடு போடலாம். அப்படி எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் பயன்படுத்தணும். வெள்ளை புஷ்பராகத்தை பயன்படுத்தக்கூடாது, எல்லோ சஃபையரை பயன்படுத்தணும். குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை வியாழக்கிழமைகளை அணிவித்தோமானால் இந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்குது. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிவிக்கணும். வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நாம பெற முடியும். எந்த துறையில் நாம சாதிக்கிறோம்னாலும் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடியும். ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துடுறாங்க. குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேழ யோகம்னு பேரு, செல்வ செழிப்பு வரும்னு சொல்றாங்க. குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகம்னு தெய்வ நம்பிக்கை குறைஞ்ச போது பல தவறுகளை செய்கிறோம். செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா குரு ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிற போதுதான். உங்க ஜாதகத்தில் எங்க குரு இருக்காரோ அது மேல ராகு போகும் போதோ, உங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அதன் மீது குரு போகும் போதோ செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அப்படி நிறைய நன்மைகள் குரு பகவானால சொல்லிக்கிட்டே போலாம். அந்த குரு பகவானை வழிபட புத்திரவாக்கிய பிரச்சனைகள் இருக்காது. ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறவங்க எல்லாம் வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். உங்கள்ட்ட வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மிகச்சிறந்த பயனை பெறுவார்கள், நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவார்கள், குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். ஆக குரு பகவானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வரும். மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்தால் பல பிரச்சனைகளை தருகிறது. ரொம்ப கவனமா பார்க்கணும். மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேர்கிற போது பெரிய பிரச்சனை வருகிறது. அதே போல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருகிறது. அப்படி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரங்களை பின்பற்றுகிற போது நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. ஆகவே அந்த குரு பகவான் அருளினால் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.